பாய் வீட்டு ஸ்பெஷல் நெய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. குக்கரில் 50 கிராம் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடேறினதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 பட்டை, 3 பிரியாணி இலை, ஒரே ஒரு ஸ்டார் பூ, தாராளமாக முந்திரி சேர்த்துக்கலாங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நீள்வாக்கில் கட் பண்ணி வச்ச ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் குழையணும்னு அவசியம் இல்லைங்க, 1 பாதியமாக வெந்தாலே போதுமாக இருக்குங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் வேணுன்னா சேர்த்துக்கலாங்க, வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. அளந்து வச்சு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான ரொம்ப டேஸ்டியான நெய் சோறு ரெடிங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. சிக்கன் கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.